ஹாய் ஹலோ வணக்கம். மற்றொரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இந்த காணொலி வந்து ஒரு முக்கியமான ஒரு காணொலி. மற்ற காணொலிக்கு மாதிரி தயவு செய்து தட்டிட்டு போயிடாதீங்க. ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற ஒரு காணொலி, அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை வந்து தீர்மானிக்க போகிற ஒரு காணொலியாக கூட இருக்கலாம். அப்படி என்ன விடியம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மன்னாரில் வந்து 27 வயது மதிக்கத்தக்க அந்த சிந்தியாவுடைய அந்த பெண்ணுடைய இறப்பு எல்லாருக்குமே தெரியும். வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஒரு கவலையினத்தால் வைத்தியர்கள் தாதியர்களுடைய அந்த வேலையை வந்து ஒழுங்காக செய்யாதனால அந்த 27 வயது மதிக்கத்தக்க பெண்ணுடைய இறப்பு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு குழந்தைக்கு தாயே இல்லாத அளவுக்கு வந்து செய்திருக்கிறது. அந்த பெண்ணுக்கு ஆதரவாக நிறைய பேர் வந்து ஆதரவை கொடுத்தாங்க, அவங்களுடைய இலங்கைகளை வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கணும்னு சொல்லி பல்வேறுபட்டவர்களும் வந்து வைத்தியசாலை முன்பாக போராட்டங்களில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. அந்த பெண்ணுக்கான நீதி கிடைத்ததா இது வரைக்கும் மட்டும் சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நீதி எதுவுமே கிடைக்கல. ஆனாலும் ஒரு வைத்தியரும் 2-3 தாதியர்களும் இடைக்கால வேலை நிறுத்தங்களில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி ஓகே, அந்த குழந்தை வந்து தாய் தான் இல்லாமல் வளரப்போகுது, சரி ஓகே தந்தையாச்சும் இருக்காங்க, சரி ஓகேன்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷத்தில் ஓகே ஓரளவுக்கு ஓகே அந்த பிள்ளைக்கு தந்தையாக இருக்காங்கன்னு சொல்லி ஓகேன்னு இருப்பாங்க. ஆனால் தன்னுடைய மனைவி சிந்தியாவுடைய இறப்பை தாங்க முடியாத அந்த மரியதாஜ் அதனுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டென்ஷனில் ஒரு டிப்ரெஷனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விதியை அரைச்சி குடித்து இறந்த சம்பவம் எல்லோரும் மத்தியிலையுமே வந்து ஒரு கவலையான ஒரு விடயமாக இருந்தது. இன்னும் ஒரு இறப்புக்கு மேலே இன்னொரு இறப்புன்னு சொல்லி அந்த குழந்தையை வந்து ஒரு அனாதையாக விட்டுட்டு 2 பேரும் வந்து போயிருக்காங்க. அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் வந்து இந்த குழந்தை வந்து இப்போ வாழப்போகுது. ஆனால் அந்த குழந்தை வந்து எப்படி வாழப்போகுது, அந்த குழந்தையை வந்து யார் பார்க்க போகிறாங்க, அந்த குழந்தைக்கு எங்களால் என்ன உதவி செய்ய முடியும் என்று சொல்லி யோசிக்கின்ற போது நேற்றைய நாளில் மன்னார்லேருந்து அரவிந்த் வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். அண்ணா, நாங்கள் வந்து இவ்வாறான விடயங்களில் வந்து நிறைய உதவிகள் வீடியோன்னு நான் போட்டிருக்கேன்னா, ஆனால் வந்து இப்படியான உதவிகளை வந்து நாங்கள் கண்டிப்பாக செய்யணும். என்ன உதவின்னு சொல்லி கேட்டேன். அதாவது இந்த குழந்தைக்கு வந்து நாங்கள் ஏதாவது செய்யணும், எங்கிற தரப்பில் வந்து ஏதாவது செய்யணும். நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு பணத்தை போட்டு ஒரு வங்கி கணக்கை வந்து ஆரம்பிக்க போகிறேன். அந்த வங்கி கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விரும்பியவர்கள் எல்லாருக்குமே வந்து காசு போடலாம். அப்போ நீங்கள் வந்து நான் போட்டால் மட்டும் பத்தாது, நீங்களும் உங்களுடைய மதுவிலக் யூடியூப் தளத்துலையும் வந்து இந்த காணொலியை வந்து கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா உங்கள் மூலமாகவும் வந்து நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்து காசுகள் வந்து போடலாம். அதாவது ஒரு வங்கி கிழக்கம் இப்போ நான் இணைக்கிற இதில் அரவிந்த் வந்து போட்ட வீடியோ சின்ன கிளிப்பில் வந்து இணைக்கிறேன் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வங்கி கணக்கு இலக்கத்துக்கு பார்க்குறவங்க உங்களால் இயன்ற அளவில் ஒரு 500 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக போட முடியும்ன்றது வந்து என்னுடைய ஒரு நம்பிக்கை. நானும் என்னுடைய முடிந்த அளவுக்கு நான் ஒரு தொகையை வந்து கண்டிப்பாக போடுவேன். நான் காலையில் சொன்ன மாதிரி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிந்துஜாவுடைய மகனுக்கு அதே மாதிரி மரியராஜனுடைய மகனுக்கு நாங்கள் ஒரு அக்கௌண்ட் திறக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கு வந்து முருங்கனில் இருக்கிற பீப்புள்ஸ் பேங்க்ல அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் ஆசைப்பட்டீங்க அந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்தது. ஆனால் உண்மையிலேயே அம்மாக்கள் அந்த அப்படி ஒரு வார்த்தையும் கேட்டதும் இல்லை. அவங்களோட சகோதரமோ இல்லாட்டி மரியராஜ் வீட்டிலேருந்து கால் பண்ணி எங்களுக்கு உதவி தேவை காசு தேவைன்னு யாரும் என்னுடைய வரைக்கும் கேட்டதில்லைம்மா. இது நீங்கள் கேட்டு நாங்கள் செய்யலை, எங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க அந்த அவன் மகனுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி. அதுக்காக தான் நாங்கள் எத்தனை தரோம். இப்போ நாங்கள் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். அதில் அக்கௌண்ட் நம்பர் வந்து இதில் இருக்குது. நான் அதையும் ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே உங்களுக்கு போடுவேன். அவரோட பேர் வந்து மாஸ்டர் மகதீஷ் மரியராஜ்ன்றது அவரோட பேரோட இருக்குது. இந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்கா பாருங்க. இதில் ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் போடுறேன். ஸோ என்னதுக்காகண்டா அவரோட எதிர்காலத்துக்காக இந்த ஃபண்ட் வந்து போய் சேரணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு அவரோட ஃபண்டாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 25,000 ரூபா போட்டு தான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்குது. நிறைய பேர் வந்து தொடர்ந்து இதுக்குரிய ஃபண்ட்ஸை போடுவீங்க. அவரோட எதிர்காலத்துக்கு இது போய் சேரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த புக்கை வந்து அம்மாட்ட கொடுக்குறேன். அம்மா தான் வந்து பாதுகாவலராக நாங்கள் போட்டிருக்கோம், கார்டியன்னு சொல்லி சொல்லுவாங்க. கட்டாயம் ஒரு ஆளை பின்னொருத்தாளராக போடணும். அவரோட 18 வயசு வரைக்கும் இந்த காசுகள் சேர்ந்து அவரோட எதிர்காலத்தில் அவர் படிக்கிறதுக்கோ இல்லாட்டி அவரோட தொழிலுக்கோ ஏதோ ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்க்குற வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து புலம்பெயர் தேசங்களில் இருந்து வெளிநாடுகளில் இருந்தும் பார்ப்பீங்க. எனக்கே வந்து அன்றைக்கு ஒரு அண்ணா ஒரு ஆள் ஃபோன் பண்ணி கேட்டாரன், தம்பி உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா, நான் கண்டிப்பாக நான் செய்வேன். நான் சொன்ன ஒரே ஒரு விடயம் தான், அண்ணா நீங்கள் எங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய ஒரு உதவின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்னுடைய வீடியோக்களை வந்து பாருங்கள். பார்த்துற மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்களுக்கு அனுப்புங்க. நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாலே எங்களுக்கு பெரிய சந்தோஷம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக காய்ச்சல் அப்படி நிறைய பேர் வந்து காய்க்கிறாங்க. இப்படி வீடியோ பார்க்குறவங்க தயவு செய்து நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு அன்பாக வேண்டிக் கொள்வது, உங்களுடைய ஒரு மகனாக நான் கேட்குற ஒரு விடயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குழந்தைக்கு வந்து உதவி செய்யுங்க. மரியதாச்சும் சிந்துஜாவுடைய இழந்த அந்த குழந்தைக்கு, ஆண் குழந்தைக்கு வந்து உதவி செய்யுங்க. இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செய்ய ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து
கிளிநொச்சியாக இருக்கட்டும், முல்லைத்தீவாக இருக்கட்டும், பல்வேறுபட்டவர்களுக்கு வந்து உதவி செய்கிறீங்க. கஷ்டப்பட்டவங்களுக்கு, போரினால் பாதிக்கப்பட்டவங்களுக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து நீங்கள் உதவி செய்து கொண்டே இருக்கீங்க. இப்பவும் வந்து பல யூடியூபர்ஸ் மூலமாக வந்து உதவி செய்கிறீங்க. அப்படி இருக்கின்ற போது, அதாவது நீங்கள் நினைச்சீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக மாற்ற முடியும். எங்களாலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட உதவியை நான் கண்டிப்பாக செய்வேன். வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த இலங்கையில் இருந்தீங்கன்னாலும் சரி, இந்தியாவில் இருந்தீங்கன்னாலும் சரி, வெளிநாடுகள் இருந்தீங்கன்னாலும் சரி, அந்த குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக இந்த கணக்கு இலக்கத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவித்தொகையை கண்டிப்பாக போடுங்க. அது பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உண்டாக்கும். ஒரு 18 வயதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு வந்து மேற்கொண்டு படிக்கிறதாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு தொழில் முயற்சியை வந்து எடுக்கிறதாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு உதவியாக இருக்கும் என்று சொல்லி இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் வேறு ஹெல்பிங் வீடியோ எதுவுமே வந்து நான் செய்கிறேன். நிறைய பேர் வந்து இங்கே இருந்தே ஃபோன் பண்ணி கேட்ட, தம்பி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க மூலமாக எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி. ஆனால் அந்த பண விஷயத்துக்களை வந்து நாங்கள் இறங்குறையில் அது பெரிய ஒரு பிரச்சனையை சில நேரங்களில் கொண்டு வரோம். நாங்களே வந்து ஒழுங்காக செய்தாலும் இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவன் காசு வேண்டிட்டு அவ்வளோத்தைய கொடுத்தேன், அரவாசியை கொடுத்தா மிச்சம் கொடுக்கலன்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனால் நான் அந்த விடயத்துக்கு போகிறேன். ஆனால் இந்த பிள்ளைக்காக, ஒரு தாயையும் தந்தையும் இழந்த பிள்ளைக்காக, அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்காக எங்களால் முடிஞ்சது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களால் என்ற உதவியை கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு செய்யுங்க. அந்த குழந்தை வளர்ந்து மேற்கொண்டு படிக்கிறதாக இருக்கட்டும், மேற்கொண்டு ஒரு தொழில் முயற்சியை மேற்கொள்வதாக இருக்கட்டும், அந்த பிள்ளைக்கு ஒரு எதிர்காலத்துக்கு நீங்கள் வழி வகுங்கள் என்று சொல்லி இந்த காணொலியை வந்து இணைக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள். உங்களால் என்ற அளவு பணத்தொகையை வந்து கண்டிப்பாக போடுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே, பாய்.